அரசியலில் நிரந்தர நலன்கள்தான் உண்டு, அதற்கு மாறாக நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ இல்லை என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியில் சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் விக்னேஸ்வரனும் ஒரு தாளிலிட்ட ஒப்பந்தங்கள் வந்துள்ளன. யாழ்ப்பாணத்தின் நல்லூர் பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை மையப்படுத்திய இந்த உடன்படிக்கை கொழும்பில் உள்ள விக்னேஸ்வரனின் வதிவிடத்தில் நேற்று உருவாகி கொண்டது. சங்கு சைக்கிள் அணியின் கொள்கை உடன்பாட்டில் தொடங்கிய இந்த ஒப்பந்த சடுகுடு அதன் பின்னர் இபிடிபிக்கும் தமிழரசுக்கும் இடையிலான தேனிலவு முயற்சியை காட்சிப்படுத்தியது. இப்போது அது இன்னும் நகர்ந்து நல்லூர் பிரதேச சபைக்கு மட்டுமென சூமோ விக்கி டீலாக வந்துவிட்டது. நேற்றைய டீலின் அடிப்படையில் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பதவியின் முதல் 2 ஆண்டுகளுக்குரிய உரித்து தமிழ் மக்கள் கூட்டணியான மானிடம் இருக்கும் எனவும், அதற்கு பின்னர் அதே பதவி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தமிழரசு கட்சியின் வீட்டிடம் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டது. தமிழரசு கட்சிக்கு 7 உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு 6 உறுப்பினர்களும் உள்ள நல்லூர் பிரதேச சபைக்கு மட்டும் இந்த டீல் போடப்பட்டாலும் வடக்கில் மானுக்கு உள்ள உறுப்பினர்கள் ஏனைய சபைகளிலும் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஜென்டில்மேன் ஆதரவு வழங்கும் என்ற நிலைப்பாடும் காட்டப்பட்டது. ஆனால் விக்னேஸ்வரனோ இவ்வாறாக எல்லாம் ஜென்டில்மேன் டீல் கிடையாது, தமிழரசு கட்சிக்கு பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளில் மான் ஆதரவை வழங்கிக் கொள்ள வேண்டுமானால் அவற்றுக்கென தனியான டீல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அவதான நிலையையும் வெளிப்படுத்த தவறவில்லை. சூரணம் உட்கொள்ளும் போது குரங்கை நினைத்து கொள்ளாதே என அறிவுறுத்தப்பட்ட ஒரு நோயாளிக்கு அந்த சூரணத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் உடனடியாகவே குரங்கின் நினைவு வந்துவிடுவது போல நேற்றைய சூமோ விக்கி டீலுக்கு பின்னாலும் எங்கேயோ கேட்ட சில குரல்களும் நகர்வுகளும் வந்து விடுகின்றன. விக்னேஸ்வரனை தமிழ் அரசியல் பரப்புக்குள் அழைத்து வந்தது பெருந்தவறு, இழிநிலையானது என இன்றைக்கு 2 வருடங்களுக்கு முன்னர் இதே மாதத்தில் தாம் தூம் என குதித்தவர் சுமந்திரன். இதன் பின்னர் கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிக்கான தேர்தல் இடம்பெற்ற போது தமிழர்களின் பொது வேட்பாளராக அரியநேத்திரன் நியமிக்கப்பட்ட போது அவரை விக்னேஸ்வரன் ஆதரித்த காரணத்துக்காக விக்னேஸ்வரனை துரோகி என சாடினார் இதே சுமந்திரன். ஆனால் என்ன ஆச்சரியம், நேற்று நல்லூர் பிரதேச சபைக்கான இருக்கைகளின் உடன்பாட்டுக்காக, அதாவது நம்பர்ஸ் கேமுக்காக அதே சுமந்திரன் விக்னேஸ்வரனை தியாகி ரேஞ்சுக்கு உயர்த்தி கொண்டார். மறுபுறத்தே அபலை பெண் ஒருவரின் வாழ்வாதாரத்துக்காக மதுபானச்சாலை பார் உரிமத்தை வழங்கி பார் போற்றும் அறச்செயலை செய்ததாக புலகாங்கிதப்பட்ட அதே விக்னேஸ்வரனும் சுமந்திரனை அரசியலில் இருந்தே அகற்ற வேண்டும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சூளுரையை விடுத்திருந்தாலும் நேற்று அதே சுமோவுடன் டீல் போட்டார் பிரேமானந்தா சாமியாரின் இந்த சீடர். இதற்கு அப்பால் விக்னேஸ்வரன் முன்னர் வடமாகாண சபையின் முதல்வராக இருந்தபோது மாகாண சபை மீதே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த சூட்சுமங்களுக்குரிய சுமந்திரன் தான் இப்போது அதே விக்கி மேற்பார்த்த மணிவண்ணன் சக பார்த்திபன் அணிக்கு முதல் 2 ஆண்டுகள், அதன் பின்னர் எமக்கு 2 ஆண்டுகள் என சொல்லிக் கொள்கிறார். இந்த டீல் வெறும் ஆட்சி அதிகார நலன்கள் சார்ந்ததாகவே போடப்படுவதால் ஒருவேளை இபிடிபி தமிழரசு டீல் பகிரங்கப்பட்டால் தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் ரீதியாக மணிவண்ணன் அணியும் இபிடிபி ஆதரவு வழங்கும் அணியில் தான் இருக்கக்கூடும். ஆனால் ஒருவேளை இந்த தார்மீக முரண்பாடு குறித்து யாராவது வினவிக்கொண்டால் இதெல்லாம் சங்கு சைக்கிள் போன்ற கொள்கை கூட்டணி இல்லை, வெறும் நம்பர்ஸ் கேம் டீலுக்குரிய கூட்டணிதான் என சொல்லி கஜேந்திரகுமாரின் உடைவாள் என ஒரு காலத்தில் சிலாகிக்கப்பட்ட மணிவண்ணனால் தப்பிக்கொள்ளவும் முடியும். நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பதவியை மணிவண்ணன் தரப்புக்கு முன்னுரிமையாக 2 ஆண்டுகளுக்கு வழங்கிய பின்னர் அதற்கு பின்னரான 2 வருடங்களை தமது தரப்புக்கு தமிழரசு கட்சி எடுக்கும் நகர்விலும் ஒரு சூட்சுமம் உண்டு. அதாவது முதல் 2 ஆண்டு காலத்தில் மணிவண்ணன் தரப்பு ஒரு கரையும் கூழ்பானையாக, அதாவது மெல்டிங் பொட்டாக மாறக்கூடும் என்ற ஒரு திட்டம் தமிழரசிடம் இருப்பதாக தெரிகிறது. அதாவது இந்த 2 காலம் கடக்க முன்னரே மாகாண சபை தேர்தல் வருவதால் அந்த தேர்தலை மையப்படுத்தி மான் வீட்டுக்குள் கரைந்துவிடும், சங்கமமாகிவிடும் என்ற ஊகம் சார்ந்து இந்த விடயம் உள்ளது. வடக்கில் இவ்வாறாக வீடும் மானும் உடன்பாடு காண நேற்று மட்டக்களப்பு மாநகர சபையின் துணை முதல்வர் தெரிவுக்காக இடம்பெற்ற வாக்கெடுப்பில் தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஆதரவாக வாக்களித்துக் கொண்டதால் 18க்கு 4 என்ற அடிப்படையில் தனக்கு எதிராக போட்டியிட்ட சுயேட்சை போட்டியாளரை வென்று தமிழரசு கட்சியின் வேட்பாளர்
துணை முதல்வர் பொறுப்புக்கு தெரிவாகிக் கொண்டார். எனினும் அதே கட்சியைச் சேர்ந்த சிவம் பாக்கியநாதன் ஏகமனதாக மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டமை வேறு விடயம். முன்னதாக மட்டக்களப்பு மாநகர சபையை கைப்பற்றிக் கொள்ள ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தி பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் கூட்டணி போட முயற்சிப்பதாக சாணக்கியன் குற்றஞ்சாட்டி இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆக மொத்தம் தமிழர் தரப்பிலிருந்து இன்னும் ஆரக ஆச்சரிய நகர்வுகளுக்கும் வாக்களித்த மக்களுக்கு அரசியல் தலைகள் தெளிவாகவே நாமம் போடும் நகர்வுகளுக்கும் இடங்கள் உள்ளன. வடக்கில் இவ்வாறான நகர்வுகள் அதிர இலங்கை தீவில் அறவிடப்படும் மின் கட்டணங்கள் தெற்காசிய நாடுகளிலேயே மிக அதிகமாக ஏற்கனவே பதிவாகியுள்ள நிலையில் இப்போது அந்த கட்டணங்கள் இன்னும் 15% அதிகரிப்புக்கு உள்ளாகிவிட்டன. இது குப்புறத்தள்ளிய குதிரை குழியை பறித்த கதையை நினைவூட்டுகிறது. இலங்கை தீவில் தாம் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையர்கள் செலுத்தும் மின் கட்டணங்கள் 1/3 குறைவடையும் வகையில் புதியதொரு சிஸ்டம் வெறுமென சொல்லி ஏகேடிஆர் தரப்பு ஆட்சியை பிடித்தாலும் இன்று நடந்தது வேறு கதை. இதனால் இலங்கையர்கள் இன்று அதிகாலை முதல் தமக்குரிய மின் கட்டணங்களை இன்னும் 15% அதிகரிப்புடன் செலுத்த வேண்டிய நடைமுறை வந்துவிட்டது. ஆனால் இந்த மின் கட்டண உயர்வு என்ற நகர்வின் பின்னணியில் அனைத்துலக நாணய நிதியத்தின் விதிகள் இருப்பதையும் மறுக்க முடியாது. அதுவும் நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் பொறுப்பில் உள்ள முக்கிய முகமொன்று தனது தலைமையில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையான 2 நாட்களுக்கு இலங்கையில் அதிகாரபூர்வ பயணத்தை மேற்கொள்ளவுள்ள நிலையில் இந்த மின்கட்டண உயர்வு வந்துவிட்டது. தற்போது ஜெர்மனியில் தங்கியுள்ள ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் நாளை தனது ஜெர்மன் பயணத்தை முடித்த பின்னர் நாடு திரும்பியதும் நாணய நிதிய உயர் முகங்களுடனான சந்திப்பு அவருக்கு காத்துள்ளது. இதற்கிடையே இதுவரை அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்கள் மற்றும் ஏதிலிகளையே அதிகமாக ஜெர்மனி நோக்கி அனுப்பிய இலங்கை தீவிலிருந்து இனிமேல் நிபுணத்துவ தொழிலாளர்களை அனுப்பும் நோக்குடன் ஏகேடிஆர் தரப்பு ஜெர்மனியில் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகிறது. அத்துடன் இலங்கைக்கு கிட்ட வேண்டிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகையை சுளையாக வழங்கிக் கொள்ளும் வகையில் ஜெர்மனி சாதகமாக நகர வேண்டும் எனவும் ஜெர்மனியில் இருந்து அதிக இனாம்கள் முதலீடுகள் உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வர வேண்டும் என்பது உட்பட்ட சில இறைஞ்சுதல்களை ஏகேடிஆரின் தரப்பு ஜெர்மனியில் மேற்கொள்கிறது. ஆனால் ஏகேடிஆர் தலைமையிலான குழாம் தற்போது ஜெர்மனியில் நிற்கும் நிலையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து ஜெர்மனியின் ஆட்சி தலைவரான அதாவது சான்சலரான ஃப்ரெட்ரிக் மெர்ஸுக்கு ஒரு அவதான செய்தியை அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் அனுப்பியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து மனித உரிமை கண்காணிப்பகம் அனுப்பிய செய்தியில் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் தமக்கு முன்னர் இலங்கை தீவில் ஆட்சியில் இருந்த ராஜபக்சர்கள் உட்பட்ட முன்னோடிகளுடன் ஒப்பிட்டுக் கொள்ளும் போது மனித உரிமை விடயங்களில் வேறுபட்டதாக தெரியவில்லை என்ற விசனம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏகேடிஆர் அரசாங்கமும் போர்க்குற்றங்களுடன் தொடர்புடைய முன்னாள் இராணுவ அதிகாரிகளை பாதுகாத்து வருவதாகவும் ஜெனீவா தீர்மானங்களை நிராகரிப்பதாகவும் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் செய்தி ஜெர்மனிக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஏகேடிஆரின் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் இருந்தபோதும் அவரது அரசாங்கம் அந்த பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி மனித உரிமை மீறல்கள் குறித்த விடயங்களின் தீர்வுக்கு நகரவில்லை எனவும் மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு இயந்திரம் பல்வேறு சாக்கு போக்குகளின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் நிலங்களை தொடர்ந்தும் கைப்பற்றி வருவதாகவும் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடும்போக்கு புத்த பிக்குகளும் ஸ்ரீலங்கா படையினரும் பௌத்த ஆக்கிரமிப்பை செய்வதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் ஏகேடிஆரின் குழு தற்போது ஜெர்மனியில் விதித்த இனிப்பு மிகுந்த நல்லிணக்க வலை குறித்து ஜெர்மன் அரசாங்கம் அவதானம் கொள்ள வேண்டும் எனவும் அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகத்தின் அறிக்கை எச்சரித்துள்ளது. இலங்கையில் பொறுப்பு கூறலுக்கான அழுத்தத்தை தக்க வைக்கும் வகையிலும் போர்க்குற்ற ஆதாரங்களின் சேகரிப்பு நகர்வை மேலும் உறுதி செய்யும் வகையிலும் எதிர்வரும் செப்டம்பரில் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கையை மையப்படுத்திய ஜெனீவா தீர்மானம் புதுப்பிக்கப்படுவதற்கும் ஜெர்மனி காத்திரமாக பங்களிக்க வேண்டுமென ஏகேடிஆரின் பயணத்தின் பின்னணியில் அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகம் பேர்லினிடம் கோரியிருப்பது நிச்சயமாகவே கொழும்புக்கு ஒப்பானது இல்லை என்பது பகிரங்கமானது.